Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 2200 ஃபைண்ட் ஆல் கே டிஸ்டன்ட் இண்டிசஸ் அட் அன் அரே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னா கிவன் ஏ ஜீரோ இண்டெக்ஸ் இண்டிஜர் அரே நம்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து ஜீரோ இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டிஜர் அரே நம்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இண்டிஜர்ஸ் கொடுக்குறாங்க, அது கூடவே சேர்த்து கீ அண்ட் கே அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இதில் கே அப்படின்றது என்னன்னா கே டிஸ்டன்ட் இண்டெக்ஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஐ ஆஃப் நம்ஸ் ஃபார் விச் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் இண்டெக்ஸ் ஜே சச் தட் அந்த ஐ மைனஸ் ஜே அப்படின்றதுக்கு வந்து அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்றது இருக்கணும். அண்ட் நம்ஸ் ஆஃப் ஜே வந்து அந்த கீ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த அரேல ஏதாவது ஒரு இண்டெக்ஸ், அதாவது ஜே இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோமே ஆனால் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கீ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இங்கே கீன்றது 9 கொடுத்துருக்காங்க. எங்க கீ வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோமே ஆனால் 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல 9, விச் மீன்ஸ் தட் அந்த கீ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இண்டெக்ஸ்லயும் அதே மாதிரி கீ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கு. நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அதை இன்க்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி ரிசல்ட்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த 9 அப்படின்ற வேல்யூ, அதாவது இந்த கீ வேல்யூ மேட்ச் ஆகுது எந்த இண்டெக்ஸ்லனா செகண்ட் இண்டெக்ஸ்ல மேட்ச் ஆகுது. இந்த செகண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி ஒரு, அதாவது இந்த அந்த எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதான் இந்த கே வேல்யூல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கே டிஸ்டன்ட் இண்டிசஸ். இதுல இருந்து எந்த, அதாவது தட் பர்டிகுலர் கீ வேல்யூ இருக்கக்கூடிய பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருந்து எத்தனை டிஸ்டன்சஸ்குள்ள இருக்குது அந்த அந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட் பண்ணி ரிசல்ட்ல ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்றதான் இங்க இந்த ப்ராப்ளம். இப்போ என்னன்னா 9க்கு 4க்கும் ஒரு இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க 9க்கு 1க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எந்தெந்த இண்டெக்ஸ் எல்லாம் கணக்குல எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த 9க்கும் நம்ம எடுத்துக்கிட்டோமே ஆனால் இது ஃபிஃப்த்துக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதே ஃபிஃப்த்துக்கும் சிக்ஸ்த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ 4, 5, 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி எழுதுறப்போ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில எட்ஜ் கேஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு விஷயம்னா இது நார்மலாக கிவன். ஸோ இப்போ சொல்லிட்டு இருந்தோம்ல 9 அப்படின்ற கீ வேல்யூ அவங்க 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 கீ வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. அதுல இருந்து லெஃப்ட் சைட்லயும் சரி அண்ட் ரைட் சைட்லயும் சரி இந்த கே டிஸ்டன்ஸ்குள்ள நம்ம பார்க்கணும். ஸோ கேன்ற டிஸ்டன்ஸ் 1. ஸோ இந்த செகண்ட் இண்டெக்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 1. அதே மாதிரி இதே செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 1. ஸோ திரும்ப நம்ம இதே இதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் வந்து தட் கீ வேல்யூக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறப்போ ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல நமக்கு மேட்ச் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் இண்டெக்ஸ்க்கும் ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 1. அதே மாதிரி ஃபிஃப்த் இண்டெக்ஸ்க்கும் சிக்ஸ்த் இண்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து 1. ஸோ இது எல்லாமே நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது எட்ஜ் கேஸ் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இதே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே அரே தான், அதே கீ வேல்யூ தான். பட் ஆனால் நமக்கு கேன்ற வேல்யூ, கே டிஸ்டன்ட் வந்து 3ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல வந்து லெட் அஸ் கன்சிடர் இப்போ 9ன்றது வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கீ வேல்யூ. இதுல இருந்து நம்ம லெஃப்ட் சைடு நம்ம வந்து போறோம். ஓகேவா? லெஃப்ட் சைடில் எந்தெந்த எலமெண்ட் வந்து தட் கே டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால என்ன சொல்றேன்னா நான் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு போகக்கூடிய நெகட்டிவ். ஓகேவா? எனக்கு அந்த நெகட்டிவ் வேல்யூ வேணாம். ஒன்ஸ் எனக்கு இப்போ வந்து இப்போ எனக்கு லெட் அஸ் கன்சிடர் கே விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோமே. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் தட் கே வேல்யூ என்னது 1 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 மைனஸ் 1 என்னது எனக்கு 1. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? எதுனா இது வந்து நம்ம மேலே சால்வ் பண்ணோம்ல இந்த ப்ரீவியஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறப்போ எட்ஜ் கேஸ்க்கு என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் சைட் போகும். ஸோ அந்த நெகட்டிவ் சைடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து அவாய்ட் பண்ணி ஒன்று எனக்கு 0வை எடுத்துக்கணும், இல்லைன்னா அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் மெட் ஆச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து சேம் அதே 9ல இருந்து 9 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதுல இருந்து ரைட் சைட் பார்த்தோமே ஆனால்
2லேருந்து +3 என்னது 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸ். ஸோ நம்ம இதில் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸ் வந்து இந்த சைஸ்க்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதனால இந்த லெட்டஸ் கன்சிடர் இப்போ ரெண்டாவதாக நமக்கு இந்த 9 வேல்யூ எடுத்துக்கிறோம். இது வந்து பர்டிகுலராக 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸில் வருது. இதோட லெஃப்ட் சைட் பார்த்தோமே ஆனால் 5 - 3, ஏன்னா கேன்றது வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் போகிறப்போ நமக்கு 2ன்றது கிடைக்குது. ஸோ இதுவுமே வந்து 0ல இருந்து இந்த 6, அதாவது அந்த அரேயோட சைஸ் -1 என்னது, அரேயோட சைஸ் 7. ஸோ அந்த சைஸ் -1 என்னன்னா 6. ஓகேவா, 0லேருந்து 6 இண்டெக்ஸ்க்குள்ளே தான் இருக்கு. ஸோ இதனால இதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ பட் ஆனால் இதே 9 அப்படின்ற வேல்யூ வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல இருந்து அதோட ரைட் சைடில் நம்ம போகிறப்போ 5 + 3 என்னது 8. ஓகேவா, ஸோ இப்போ இந்த அரேயோட சைஸை வந்து எக்ஸிட் ஆகி வெளியில போகுது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 7th இண்டெக்ஸோ இல்லை 8th இண்டெக்ஸோ இது இல்லை. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றோம்னா நம்ம மினிமம் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த 2 இண்டெக்ஸையும் நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்காக. ஓகேவா, 7 and 8 எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ அப்போ மினிமம் ஆஃப் 6, 8 ஓகேவா எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 6ன்றது கிடைச்சிடும். அடுத்தது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த கீ வேல்யூ எடுத்துக்கிட்டு இதோட லெஃப்ட் சைடில் இதோட லெஃப்ட் மோஸ்ட் என்ன இண்டெக்ஸோ அண்ட் இதோட ரைட் மோஸ்ட் என்ன இண்டெக்ஸோ அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, 0 and 5. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது டைம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 9க்கு லெஃப்ட் மோஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒன்றுக்கு வந்து 0லேருந்து 5 வரைக்கும், இன்னொன்றுக்கு வந்து 2லேருந்து 6 வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ஹேஷ் ஒரு செட் ரூலில் போட்டுட்டு அண்ட் ஃபைனலாக அதை வந்து சார்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிற சொல்யூஷன். வாங்க நம்ம இப்போ சொல்யூஷன் உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எனுமரேட் பண்ணோம். ஓகேவா, ஃபார் ஒவ்வொரு இண்டெக்ஸும் அண்ட் நம் இன் எனுமரேட் ஆஃப் நம்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ எனுமரேட் பண்ணிட்டு ஓகே நமக்கு வந்து இப்போ இண்டெக்ஸும் தட் பர்டிகுலர் நம்பரும் இப்போ கிடைக்கும். என்னன்னா நம்ம வந்து இட்ரேட் பண்ணிருக்கப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும், அடுத்தது இதே நம்பர் கண்டுபிடிக்கணும், இதோட லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் ரைட் மோஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ அதே மாதிரி பார்க்குறப்போ நம்ம வந்து லெட் அஸ் கன்சிடர் இஃப் எனக்கு வந்து தட் பர்டிகுலர் நம்பர் வந்து எனக்கு கீ வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால், ஓகே கீ வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் இதோட லெஃப்ட் மோஸ்ட்ன்றதை நான் லோன்னு வச்சுக்கிறேன் அண்ட் ரைட் மோஸ்ட் வந்து ஹைன்றது வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், மேக்ஸிமம் அப்படின்றது எடுக்கணும்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 0, ஓகே நம்ம வந்து எந்த ஒரு 2 வேல்யூ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 0 அப்படின்றது ஒன்று கொடுப்போம். இன்னொன்று வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ 2லேருந்து எவ்வளோ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கே வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ 2ன்றது நமக்கு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஐடிஎக்ஸ். ஓகேவா, இண்டெக்ஸ் மைனஸ் அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேல்யூ குறைக்கணும்னா கே வேல்யூ குறைக்கணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஹைன்றது என்னன்னா அதே தான், சேம் இண்டெக்ஸ்ல இருந்து கூட தட் கே வேல்யூ ஆட் பண்ணிட்டு இதோட ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளவாக இருக்கணும்னா தட் லென்த். ஓகேவா, லென்த்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுல் லென்த் எடுத்துக்க கூடாது. இதில் வந்து இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இண்டெக்ஸோட லென்த் எடுத்துக்கணும். ஸோ அதனால லென் ஆஃப் நம்ஸ் -1. ஓகேவா, ஸோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் கிடைச்ச உடனே ஓகே இஃப் எனக்கு n வந்து கே வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அதனால நான் லோ அண்ட் ஹை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ லோ ஹை கண்டுபிடிச்ச பிறகு இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ரிசல்ட் அப்படின்ற ஒரு செட்டில் நம்ம வந்து போட போகிறேன். எல்லா இண்டெக்ஸும் லோலேருந்து விச் மீன்ஸ் தட் 0லேருந்து 5 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி, அதே மாதிரி 2லேருந்து 6 வரைக்கும் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி ஒரு ஹேஷ் செட்டில் போட்டு நான் வந்து ஃபைனலாக 0லேருந்து 6 வரைக்குமே வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து சார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் I in range of that low, high +1 இதற்கு ஐட்ரேட் பண்ணிட்டு result dot add of I and ரிட்டர்ன் பண்றப்போ சார்ட் பண்றேன், எதனா அதை லிஸ்டா மாத்தி அந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை. எஸ் நமக்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். Yeah, submit ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos.